எனக்கு வந்து பேசிக்காகவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, ஸோ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம காசு இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறதை விட ஏசு அதிகம் விரும்புகிறார். நீங்கள் ஏன் பிள்ளைங்க, நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். என்னுடைய மகன், என்னுடைய மகள். இந்த ஆராதனை என்ற பேரில் ஆட்டம் பாட்டம் மிஷின் நடிக்காங்க. அதைத்தான் நிறைய யூத்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஆராதனை உண்மையானது தானா? தாவீது டெய்லி டான்ஸ் ஆடினாரோ? வாரம் டான்ஸ் ஆடினார். அப்படி இருக்காது. ஒரே ஒரு டைமில் ஒரு டான்ஸ் ஆடினார். மனிதன் விரும்புகிறதை செய்வது ஆராதனை இல்லை, ஆராதனை தேவன் விரும்புகிறாரு. என் பேர் சாம், நான் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து பேசிக்காகவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, ஸோ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம காசு இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. ஸோ கூட இருக்கிற எல்லாருமே வந்து பிராண்டடாக ட்ரெஸ் போடுறது அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கும் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ வந்து செலவு பண்ணுற நேரத்தில் வந்து அந்த மணி கன்சம்ஷன் அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு ஒரு கட்டத்தில். 1 மந்த்து சேலரினா வந்து ஒரு 1.5 வீக்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக சேலரி எல்லாமே வந்து ஷாப்பிங் காலி அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் பண்ணி செலவழிச்ச கை நிற்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது நிற்க மாட்டேங்குது. அதுக்கு இப்போ அந்த மணியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அது பிரச்சனை இல்லை, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நமக்கு மாத சம்பளம் வருது, சும்மா வரல. ஒரு மாதம் நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க. உங்கள் நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசம், அதனுடைய பலனாக தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறாரு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறதை விட ஏசு அதிகம் விரும்புகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா. நீங்கள் ஏன் பிள்ளைங்க, நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். என்னுடைய மகன், என்னுடைய மகள், நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம். நாங்கள் வந்து மெட்ராஸில் அந்த நாட்களில் 74-75 வருஷங்களில் மெட்ராஸில் வந்து பேரின்ப பெருவிழா நடைபெற்றது. மெட்ராஸ் பீச்சில் டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்த பிரதர், சாஸ்திரியார் அவங்கெல்லாம் மெசேஜ் கொடுப்பாங்க. டாக்டர் சாம் கமலேஷன். ஒரு வாரம் நடக்கும். நான் அதில் வந்து கவுன்சிலராக, ஆலோசகராக ஊழியம் செய்திருக்கிறேன். நாங்கள் ஒரு ஃபேமிலி, ஒரு 2-3 ஃபேமிலி வந்து சீக்கிரமாக போயிடுவோம். அது வந்து 6 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கும்னு 5 மணிக்கு மெட்ராஸ் கடற்கரையில் அந்த ஸ்டேஜுக்கு பின்னால் வட்டமாக உட்காந்து சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக பேசி கொஞ்ச நேரம் ஒரு பாட்டெலாம் பாடுவோம், ஆண்டவரை துதித்து நம்ம ஃபேமிலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு வாலிபன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக. உங்கள் கூட நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அவன் யாருன்னே தெரியாது. ஓகே கம் அப்படின்னு உட்கார சொன்ன. உட்கார்ந்த உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான் வந்து, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னால், நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரே பையன், எங்கள் அப்பா வேலை செய்கிறாங்க, அம்மா வேலை செய்கிறாங்க, நான் வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கிறேன். என் சம்பளத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. வாலிபன், நான் இஷ்டப்படி செலவு பண்ணுவேன். வீக்கெண்ட் ஆனால் எல்லா கிளப்பு, குடி, நடனம் எல்லாத்தையும் கண்கள் விரும்பின எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். ஆனால் என் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறீங்க, கைத்தட்டி பாட்டு பாருங்க எப்படி அப்படின்னு கேட்டான். அப்போ தான் நாங்கள் சொன்னோம், இந்த சந்தோஷத்தின் ரகசியம் இயேசு. அவர் எங்கள் கூட இருக்கிறாரு. அவர்னால நாங்கள் அந்த சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இயேசு நமக்குள் இருக்கிற சந்தோஷத்தை அவனுக்கு விளக்கி சொன்னபோது, இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டான். நீங்கள் அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அந்த கடற்கரையில் முழங்கால் படியிட்டு அவன் பாவ அறிக்கை ஜெபம் செய்து இயேசு ஏற்றுக்கொண்டான். நாளைக்கு இங்கே வருவீங்களா? ஆமாம், நாளைக்கு இங்கே மீட்டிங் இருக்குது, நாங்கள் வருவோம், அப்போ நீங்கள் வாங்கன்னு சொன்னோம். அடுத்த நாள் வந்துட்டான் அதே இடத்துக்கு அந்த வாலிபன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தான். நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நேற்றுக்கு ராத்திரி ரொம்ப சந்தோஷமாக படுக்கைக்கு போனேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னான். ஏன்? நாங்கள் சொன்னால் இயேசு உள்ளத்தில் வந்திருக்கிறாரு, அதான் இந்த சந்தோஷத்தின் ரகசியம் அப்படின்னு அவனுக்கு சொன்னபோது பெரிய ஒரு மகிழ்ச்சி. அப்போது அந்த நீங்கள் வேலை செய்து சம்பாதித்து உங்கள் கையில் 30,000 ரூபா வந்தாலும் அந்த 30,000ம் கர்த்தருக்கு தான் சொந்தம். ஆமென்.
முதல்ல அதை உணரணும். இந்த பணம் கர்த்தருடையது, அதை நான் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். முதல்ல தசமபாகம் கர்த்தருக்குரியது, அதை எடுத்து வச்சிடணும். டேவிட் ஸ்டூவர்ட் அமெரிக்காவில் இப்போ இருக்கிறாங்க, அமெரிக்கன் தான், அவங்க அப்பாவும் அமெரிக்கன் தான். அவங்க சொல்லுவாங்க, அவர் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த காலத்தில் வந்து ₹1 கொடுத்து அனுப்புவாரான். ஸ்கூலில் மிட்டாய் வாங்கி சாப்பிட செலவு பண்ணேன். ₹1 அவங்க அப்பா கொடுத்து சொல்லுவாராம், மகனே இதில் 90 காசு தான் உனக்கு, 10 காசு யாருக்குரியது? கர்த்தர். 90 காசை தான் நீ செலவு பண்ணலாம், அதில் தசமபாகம் கர்த்தருக்கு, 10 பைசா கர்த்தருக்கு வச்சிரு. அப்படி சொல்லி வளர்த்தாராம். அது மாதிரி நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் தசமபாகம் கர்த்தருக்குரியது. ஊழியத்துக்குன்னு ஜனங்க காணிக்க அனுப்புகிற எதையும் நான் எனக்குன்னு எடுத்துக்கொள்வதில்லை, ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ கூட யாராவது ஊழியக்காரர் வந்தால் இருக்கிறதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுவேன், நான் ஒன்றும் வச்சிருக்க மாட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீ வைக்கணும், நான் சொல்கிற ஆளுக்கு தான் நீ காணி கொடுக்கணும், நீ கண்டுபிடியாக கொடுக்கக்கூடாது. அதையும் கர்த்தர் போதிச்சார். அப்போ ஜெபம் பண்ணி அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் கொடுப்பார். இதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதனால் உங்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல கவனமாக இருக்கும். என் பேர் ஜான், நான் கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஆராதனைன்ற பேரில் ஆட்டம் பாட்டம் விசில் அடிக்காங்க, அதைத்தான் நிறைய யூத்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது அந்த ஆராதனை உண்மையானது தானா, அது சரிதானா? ஓகே, இன்றைக்கி ஆராதனைன்ற பேரில் பயங்கர ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது. நிறைய யங் பீப்புள் யோசிக்கிறாங்க, அங்கிள் ஆனால் அந்த மாதிரி அதான் நல்ல ஒரு வர்ஷிப், அதான் நிறைய க்ரௌட் வருது, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது? எதாவது கேட்டால் தாவீது டான்ஸ் ஆடலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஸோ ஆராதனைனா எப்படி இருக்கணும், எது கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை, யங் பீப்புள் நாங்கள் எதை ஃபாலோ பண்ணோம், எது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை? தாவீது டெய்லி டான்ஸ் ஆடினாரோ? வாரம் டான்ஸ் ஆடினார் அப்படி இருக்கா? அதுவும் அப்படி இல்லை, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்போது மட்டும் ஒரே ஒரு டைமில் ஒரு டான்ஸ் ஆடினார். அதுவும் எதுக்குன்னா, நான் மெய்ப்பனாக இருந்தேன், ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு ரோட்டில் இந்த காட்டில் அலைஞ்சு கொண்டு இந்த எண்ணெய் இவ்வளோ பெரிய ராஜாவாக உயர்த்தினாருன்னு அவருடைய அன்பை நினச்சி அந்த ஒரு களி கூறுதலில் அவர் நடனம் பண்ணினார். இங்கே மேடையில் ஊழியக்காரன் டான்ஸ் ஆடுற பார்த்துட்டு விசில் அடித்து டான்ஸ் ஆடுறது, அவர் கர்த்தரை பார்த்து டான்ஸ் ஆடினார். ஆனால் இன்றைக்கி யாரை பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க? இப்படி ஆடு அப்படி ஆடு ஆடி காமிக்காங்கல்ல, இப்படி ஆடு அப்படி ஆடு இப்படி விசில் அடி அப்படின்னு. அப்போ அன்னைக்கு தாவீது கர்த்தரை பார்த்து எல்லாத்தையும் மறந்துட்டார். ஒன்லி கர்த்தர், அவர் செய்த நன்மைகளை நினச்சி களி கூர்ந்து அவர் நடனம் பண்ணி தேவனை துதித்தார். நடனத்தோடு ஆண்டவரை துதிங்கன்னு இருக்குது, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரை துதிங்கன்னு இருக்குது, இசை கருவிகளோடு ஆண்டவரை துதிங்கன்னு இருக்குது. அவரை துதிக்கிறதுக்கு பல காரியம் இருக்கிறார். ஆனால் ஆராதனை என்று வரும்போது, இப்போது நீங்கள் சண்டே சர்வீஸ்க்கு போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் சர்வீஸ் இருக்கும்? நார்மலாக 9 to 11 2 ஹவர்ஸ்ன்னு வைங்களேன். காமனாக அது கொஞ்சம் முன்ன பண்ண 2 மணி நேரம், 2 மணி நேரமும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரை ஆராதிக்கு, சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டான்ஸை ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள், அப்போ ஆராதனைன்னா என்ன? அதில் வந்து தேவனை துதிக்கிற துதி இருக்கிறது, வேத வசனத்தை தியானிக்கிறது இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, தேவனுக்கு காணிக்க படைப்பது இருக்கிறது, எல்லாம் சேர்த்து தான் ஆராதனை. இப்போது யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 4:23-24, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர் வந்து ஆராதனை நடத்தினார். நல்ல அழகாக பாட்டெலாம் பாடி நல்ல ஒர்ஷிப்புன்னு சொல்லி 1/2 மணி நேரம் நடத்தினார். அப்போ நடத்தும்போது அவரே ஞாபகத்தில் இல்லை, நான் அந்த ஆராதனை இருக்கிறேன், நடத்துகிற அவர் என் கண்ணுக்கும் தெரியல, ஞாபகத்திலையும் இல்லை. அந்த ஆராதனையில் தேவன் மாத்திரம்தான் கண் முன்னால் நிற்கிறாரு, தேவ பிரசன்னம் இறங்குகிறாரு, களிகூறுதல் மகிழ்ச்சி உண்டாகிறது, மகிழ்ச்சி தேவ பிரசன்னத்தினால் இருதயம் தொடப்பட்டு ஆனந்த கண்ணீர் வருகிறது. அப்படியே துதிக்கிறதை நான் உணர்ந்தேன். அது தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்தார்.
தேவனுடைய தொடுதலை உணர வைத்தார். மனிதன் விரும்புகிறதை செய்வது ஆராதனை இல்லை, ஆராதனை தேவன் விரும்புகிறாரு. அது தேவன் விரும்புகிறபடி இருக்கணும். ஆவியோடு உண்மையோடு அவர் ஆராதிக்கணும்னு சொன்னபடி அவர் விரும்புகிறதா இருக்கணும். வாலிபர்கள் விரும்புகிறாங்க, இவங்க விரும்புகிறாங்கன்னு இவங்களுக்காக ஆராதனை கிடையாது. அப்படியே இன்னொரு ஆராதனை பார்த்தேன். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸு ஆடி பாடுங்க இது பாடுங்கன்னு கண்ணை திறந்து நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியல. என்ன நடக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா எல்லாரும் மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கத்தரை மைண்டில் வரவே இல்லை, பார்த்தாலே தெரியுது. எல்லாரும் மைண்ட்லேயும் அந்த ஊழியக்காரர் டான்ஸ் ஆடுறதும் அவர் விசில் அடிக்கிறதும் அவர் ஆடுறதும் அசைகிறதும் பார்த்து அதே மாதிரி செய்கிறாங்க. அதனால் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுறது வேறு. ஒரு ஆண்டு விழா, சர்ச்சு ஃபங்க்ஷன், ஒரு ஊழியத்துக்கு ஃபங்க்ஷன், அதில் டான்ஸ் ஆடுறது அது வேறு. ஆனால் தேவனை ஆராதிப்பது என்பது டிஃப்ரெண்ட். அது கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இறங்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எது புத்தி உள்ள ஆராதனையா? உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் ஒரு புத்தி உள்ள ஆராதனை. அப்போ மற்ற ஆராதனை என்னதான்? புத்தி இல்லாத ஆராதனை. நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க, எது சரி எது தப்பு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் என்ன கேட்குறீங்க என்ன? ஓகேவா? அப்போது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை ஆராதிப்பது, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் வருது, அதில் ஒரு வீடியோ பார்த்தோம். அந்நாட்களில் கர்த்தர் எல்லாரையும் பயில் காட்டி அழைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை குறிப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க. அதில் விசில் அடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி அவங்க இது பண்ணுறாங்க? அப்போ அது எந்த விதத்தில் அவங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயில் காட்டி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. பயில்னா என்னது? விசில் அடிக்கிறது அப்படின்றாங்க. அது பயில் காட்டி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பயில்னா என்ன? விசில்னா இருக்குது பைபிளில்? இல்லை விசில்னு இல்லை. அப்போ பயில்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பயில்? உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? சொல்லுங்கம்மா. அங்கிள், அதாவது சைகை காட்டி கூப்பிடுறது பயில் காட்டி அழைத்தல்னா. அப்போ பைபிள் இருக்கிற ஒரு சில இடத்துல ஆண்டவர் பயில் காட்டிங்கிற வேர்டை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மக்கள் நிறைய பேர் தப்பு செஞ்சிருப்பாங்க, அதுல ஒரு சிலர் ஊடால் நல்லவங்களும் இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு சைகை கொடுக்கும்போது அவங்க மட்டும் வர்ற மாதிரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் வர அதுல தான் பயில் காட்டி அழைத்தார் அப்படிங்கிறது ஒரு அவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னா என்னன்னு சொல்லி பண்ணும்போது தெரிஞ்சது. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஓகே, விசில் அடிச்சு ஆராதிக்கிறது சொல்லலை. அதுக்காக எந்த இடத்துலையுமே ஆண்டவர் விசில் அடிச்சாருன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. ஓகே, நீங்களே நல்ல பதில் சொல்றீங்க, அதான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. குட். என் பேர் பிரியதர்ஷினி பிவ்லா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். வேதாங்கத்தில் பெண்கள் முக்காடிடப்படணும்னு இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நாங்களும் அதை ஃபாலோ பண்ணோமா? அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க? நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? முக்காடு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். போட்டு தான் ஆகணும்னு சொன்னீங்களா? அந்த மகள் சொல்கிறாங்க போட்டு தான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்றாங்க. முக்காடில் இப்போ தேவையா? அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு உபதேசம் எல்லாம் வருதுன்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம யூஸ்வலாகவே முக்காடு போடாமல் ஜெபிக்கிறதுக்கும் போட்டு ஜெபிக்கிறதுக்கும் நம்மளாலே டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொரிந்தியரில் இருக்கிறனால கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற அந்த மக்களுக்காக சொல்லப்பட்டது, அதனால நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம், அந்த டைமில் கல்ச்சர் அப்படி இருந்தது, ஸோ அவங்களுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாக்டரின் சொல்கிறாங்க அங்கிள். அதை வச்சு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சொன்னதுனால இப்போ நம்மளுக்கு கல்ச்சர் மாறிட்டு, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன்ஸ் தான் நார்த் இந்தியாவில் அதிகமாக முக்காடு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ மிச்ச கண்ட்ரீஸில் தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ பைபிளில் இருக்கிறது அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அங்கிள். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அது கொரிந்தியருக்கு தான் எழுதப்பட்டதுன்னா, அதே கொரிந்தியருக்கு எழுதும்போது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது, நோ டிவோர்ஸ், பிரிஞ்சு போனால் திருப்பி கல்யாணம் பண்ணக்கூடாது, புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கு கொரிந்தியரில். அப்போ சொல்லிடலாம் அது நமக்கு இல்லை, கொரிந்தியர்களுக்கு, நீங்கள் தள்ளலாம்
எடுத்துக்கலாமா? அப்படி அப்படி எடுக்க முடியாது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்டது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. நம்ம விசுவாசி தானே, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டார். 1 கொரிந்தியர் 11:5-6 ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். எந்த ஸ்திரியும், கொரிந்து பட்டணத்தில் உள்ளவங்க மட்டுமல்ல, விசுவாசிகள், எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரிக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவள். அப்போ எப்போ முக்காடிடணுமா? ஜெபம் பண்ணும் போதும். அதனால தான் இப்போ நீங்கள் முக்காடு போடாமல் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணலை, நம்ம பேசுகிறோம் வசனத்தை, அவ்வளோதான். இது வந்து நம்ம நாட்டில் தான் பிரச்சனை. வெளிநாட்டில் இல்லைன்னா, வெளிநாட்டில் உள்ளவங்க வசனத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. நல்ல கவனிங்க அந்த வசனம். ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். அதனால தான் அமெரிக்கன்ஸ் கிராப் வெட்டிக்கிறாங்க. ஆமாம், ஏன் வெட்டுறாங்கன்னா வசனத்தை அவங்க வந்து நீளமாக வைக்கலை. அப்படி தானே வசனம் இருக்குது, வெட்டிக்க. அப்போ நீயும் வெட்டிக்க, உன்னை முக்காடு போட சொல்ல. நாங்கள் தலை மயிரை வெட்டிக்க, வசனத்தின்படி நடந்துக்க. முக்காடிட்டு கொள்ளுவது என்பது வேதத்தில் இவ்வளவு தெளிவாக பேசி இருக்கிறாரு. இது அவங்களுக்கு தான். இது புதிய ஏற்பாடில், பழைய ஏற்பாடு கிடையாது. புதிய ஏற்பாடில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு காரியம். இதை பின்பற்றவங்க தான் அதிகம். முக்காடு போடுறவங்க அதிகமாக, போடாதவங்க அதிகமாக? போடுறவங்க தான் அதிகம். மெஜாரிட்டி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க மெஜாரிட்டியான பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போட மாட்டேன்னா போடாமல், அது உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள காரியம். மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து குழப்பாருங்க, அவ்வளோதான்.